இன்ஸ்டாகிராம்ல ரிமூவ்டு கண்டென்ட் அண்ட் மெசேஜிங் இஷ்யூ ப்ராப்ளமை எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அகைன்ஸ்டா பாத்தீங்கன்னா வந்து போஸ்டர் ரீல்ஸ் வந்து போட்டிருப்பீங்க. அப்படி வந்து போட்டிருக்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து வரும். அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜ் போயிட்டு சைடில் இருக்கக்கூடிய 3 லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதில் ரிமூவ்டு கண்டென்ட் அண்ட் மெசேஜிங் இஷ்யூஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அதில் ரிமூவ்டு கண்டென்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸால் ரிமூவ் ஆகிடுக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் ஆகிடுக்கும். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த போஸ்ட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் எதற்காக ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் சி ரூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எதனால ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டாகிராமோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அகெயின்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அது எதுக்காக அப்படின்னு அதை கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி இன்னும் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா ரீட் இன் ஃபுல்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது என்ன ரூல் அப்படின்றத கம்ப்ளீட்டாக இன்னும் நீங்கள் டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெக்வஸ்ட் ரிவ்யூ வந்து பண்ணி பார்க்கலாம். அப்படி நம்ம வந்து பண்ணுறது மூலியமாக இன்ஸ்டாகிராம் திருப்பி ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க. அது உண்மையிலே வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வந்து மீறிடுக்கா இல்லை மீறலையான்னு பார்ப்பாங்க. அப்படி உண்மையிலே வந்து மீறி இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே வந்து விட்டுருவாங்க. அந்த ரிமூவ் ஆனது அதை ஒன்றும் பண்ண முடியாது. இதுவே வந்து உண்மையிலே கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து மீறாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி ரீஸ்டோர் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து ரெக்வஸ்ட் ரிவ்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா படித்து வந்து ஆன்சர் வந்து பண்ணிடுங்க. ஆன்சர் நீங்கள் வந்து கரெக்டாக அதில் வந்து பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து சப்மிட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிட்டு வந்து டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் ரிவ்யூ அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன் ரிவ்யூ அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே இன்ஸ்டாகிராம் தரப்புலேருந்து நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா வந்து வரும். இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜ் போயிட்டு சைடில் இருக்கக்கூடிய 3 லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ரிமூவ்டு கண்டென்ட் அண்ட் மெசேஜிங் இஷ்யூஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதில் ரிமூவ்டு கண்டென்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து ஆகிடுக்கும். க்ளோஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்துருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது வந்து நாட் ரீஸ்டோர்னு வந்துருச்சு. எதனால அப்படின்னா இது வந்து உண்மையாகவே கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு வந்து அகெயின்ஸ்டாக வந்து இருந்திருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து ரீஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்றத இன்ஸ்டாகிராம் தரப்புலேருந்து வந்து சொல்லிடுவாங்க. இதுவே வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வந்து மீறாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் வந்து பண்ணிடுவாங்க. உங்களுக்கு டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா அவங்க ரிவ்யூ பண்ணி முடிச்சதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். நீங்கள் அதன் மூலியமாகவே வந்து பார்த்துக்கலாம். அப்படி நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து பார்க்க முடியல, அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இந்த ஒரு செட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ரிவ்யூ கம்ப்ளீட் ஆகிடுச்சா என்ன இது டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போது இன்ஸ்டாகிராமில் இந்த ஒரு ப்ராப்ளம்க்கான ஒரு கிளியரன்ஸ் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.